எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து அழைத்தது ஈமான் கொள்ளுமாறுதான். ஒருவர் ஈமான் சரியாக கொண்டு விட்டால் அந்த அவருடைய செயல்கள் அப்படியே மாறிவிடும். ஈமான் எப்படி பலவீனமாக இருக்குமோ அவருடைய செயல்கள் அப்படி கெட்டுவிடும். ஈமான் குறைய குறைய அவருடைய செயல்கள் பழுதாகும். ஈமான் கூட கூட அவருடைய செயல்கள் நல்லதாகும். எனவேதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சீராவுல சஹாபாக்களுக்கு சட்டத்திட்டங்கள் இறங்கும் போதெல்லாம் சஹாபாக்கள் உடனடியாக அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார். ஒரு ஆயத்து இறங்கும், நாங்க பார்க்கிறோம் கிபிலா திசை மாறுகிறது, கிபிலாவுடைய திசை மாறுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வோட தொழுதுகிட்டு இருந்தவர் அப்படியே போய் கிபிலா மாற்றப்பட்டுன்னு சொன்ன உடனே தொழுதுகிட்டு இருந்த சமூகம் அந்த பக்கத்துக்கு அப்படியே எல்லாருமா திரும்பிட்டாங்க. நம்ம எத்தனை ஆயிரம் கேள்வி கேட்போம், எத்தனை ஆயிரம் கேள்வி கேட்போம். இவ்வளவு நாள் இதோட என்ன புதுசா அப்படித்தான் நாம தொடங்குவோம். ஆனா சஹாபாக்கள் அப்படியே அவர்களுடைய ஈமான் அப்படி இருந்தது. அல்லாஹ் சாராயத்தை பத்தி ஏற்கனவே வலா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், அவர்கள் மதுவை பற்றியும் அவர்கள் சூதை பற்றியும் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதிலே பெரிய பாவம் இருக்குன்னு சொல்லுங்க, அதுல உள்ள பாவம் நன்மையை விட அதிகம் இருக்குன்னு சொல்லுங்க சொல்லிட்டு பிறகு அல்லாஹ் ஹராமாக்கிறான். அப்ப என்ன அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்ற, இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்றேன்னு முந்தி தொலைக்குள்ள மட்டும்தானே சொன்னா, இதெல்லாம் கேட்கல, அடிச்சு கடாசி ஊத்தினாங்க. என்ன காரணம்? காரணம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வை நம்பிய விதம், அவங்க அல்லாஹ்வை நம்பின விதம் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எப்ப அது வந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய மனோதைரியம், மனோபக்குவம் அவர்களுக்கு இருந்தது. அந்த பக்குவம் அவங்க இல்லைன்னு சொன்னா அவங்க அதை செய்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வதற்கு, எங்களை நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணி வைப்பதற்கு நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய, மனதில் எடுக்க வேண்டிய, உடலில் எடுக்க வேண்டிய பெரிய ஆயுதமாக ஈமான் இருந்து கொண்டு, நாம இந்த ஈமானை பற்றிய தெளிவு எங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு எங்களிடம் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுகின்ற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம நாங்க என்ன அல்லாமா செஞ்சாலும், என்ன குர்ஆனை பாடமாக்கினாலும், என்ன தப்சீரை படித்தாலும், என்ன ஹதீஸ் கிதாபை வாசித்தாலும், என்ன அகீதா புத்தகத்தை வாசித்தாலும், எங்களுடைய வாசிப்புகள், ஓதல்கள், எங்களுடைய படிப்புகள், எங்களுடைய பட்டங்கள் எல்லாமாக சேர்ந்து எங்களை உருப்படியாக ஆக்க. காரணம் எங்களிடத்திலே அதை ஏற்று நடக்கக்கூடிய ஈமானிய பலம் இல்லாமல். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இந்த முதல் பகுதியை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஈமான் தான் அச்சாணி. அது இல்லாம எங்கள் அல்லாஹ் இடத்துல எதுவுமே ஈடுபடாது. அது இல்லாம எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எதை எடுத்தாலும் நாங்கள் சோம்பறிகளா இருப்போம். ஹராம் ஹலால் விஷயத்துல ஒருவர் கணக்கு இல்லாமல் இருக்கிறார், என்ன காரணம் உண்டு அப்படி தோண்டி பார்த்தா அது ஈமான் பலகீனம். நாங்க அவருக்கு ஏசி பேசி அடிச்சு நக்கல் அடிச்சு அவரை எழுப்பி இருக்கலுமா? சில தாயிகள் அப்படி நினைக்கிறாங்க. சில தாயிகள் நினைக்கிறாங்க பயான்ல ஏசின ஆட்கள் திருந்துவாங்க. அப்படியா? அது சாத்தியமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏசக்கூடியவளாக இருக்கல. நபி அவங்க யாரையும் ஏசியதாக கிடையாது. அப்ப எவ்வளவு கோபம் இருக்கணும் ஹராம் ஹலால் விஷயத்துல, ஹராம் செய்யற ஆக்களோட. நபி அவங்க ஏசக்கூடியவளா இருக்காங்க. நபி அவங்க யாரையும் அடிக்கக்கூடியவங்களா இருக்கல. காரணம் என்னண்டா, ரிஃப்க், மென்மையை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதித்தார். எனவே நாங்கள் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம், அவருடைய அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யவும், அந்த ஈமான் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே சுடர்விடுமாக இருந்தால், ஒளிவிடுமாக இருந்தால், அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு அடிபணிவார். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறார். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் சப்ரை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்டுக் கொள்ளுங்கள்.
உதவி கேட்டு நீங்கள் பிரார்த்தியுங்கள். وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. குஷு கட்டுப்பாடுடையவர்கள். குஷு என்பது அப்படியே அமைதி அடைபவர்கள், அவங்களோட உறுப்புகளை அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கு தான். இல்ல அலல் காஷியின், குஷு உள்ளவர்களுக்கு தான் அது லேசான விஷயம், மற்றவர்களுக்கு அது பெரிதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த குஷு உள்ளவர்கள் யார் தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம். அவங்க யார் தெரியுமா? தங்களுடைய ரப்பை சந்திப்போம் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள். அல்லதீன யظنون அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வஅன்னஹும் இலைஹி ராஜிஊன். அவனிடமே திரும்பி போக இருக்கிறோம், அவனுடைய சந்திப்பு நமக்கு இருக்கிறது என்று யார் நம்பிக்கிட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுகின்ற அந்த பாக்கியம், அந்த கடமைப்பாடு லைட்டா இருக்கும். யாருக்கு அந்த தன்மை கிடையாதோ அவங்களுக்கு இன்னஹா லகபீரத்துன், அது மற்றவங்களுக்கு பெரியோரு பாரமான விஷயமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார்.